கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 7 முதல் 9 வசனங்கள் வரையிலும். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதன் எப்பொழுதும் உங்களை சூழ பாளையமிறங்கி உங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். எல்லா நேரங்களிலும் நீங்கள் தனித்து விடப்படுவதே கிடையாது. தேவ பிரசன்னம் உங்களோடு கூட உண்டு. தெய்வீக பாதுகாப்பு, பராமரிப்பு உங்களோடு கூட உண்டு. தேவ தூதர்கள் உங்களை சூழ்ந்து உங்களை பாளையம் இறங்கி பாதுகாப்பார்கள். கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நிபந்தனை என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை நம்பக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆம், யாரெல்லாம் கர்த்தர் மேலே கர்த்தர் நல்லவர் என்றும் எனக்கு நன்மையான காரியங்களையே செய்வார் என்றும் நம்புகிறார்களோ, விசுவசிக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு. உங்களுக்கு ஒரு குறைவும் கிடையாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆம், சத்துருக்களின் கைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அவரை துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் அவருடைய பாதார விந்தங்களிலே அமர்ந்து அவர் அருளிச் செய்த திருமறையாகிய வேதத்தை தியானிக்கும் பொழுதும் கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கும் பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் நீங்கள் ஏறெடுக்கும் பொழுதும் கர்த்தர் நல்லவர் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஆம், ஒரு சமயத்திலே மேலை நாட்டிலே ஒரு நாத்திகவாதி மேடை போட்டு பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லி பிரம்மாண்டமான ஒரு மேடையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்க அவன் கடவுள் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தான். ஒரு சிறு பையன் குறுக்கிட்டு, ஐயா, இந்த மேடையிலே கடவுள் இருக்கிறார் என்பதை நான் இப்பொழுதே நிரூபிக்க தயாராக இருக்கிறேன், அனுமதி கிடைக்குமா என்று கேட்டபொழுது அந்த நாத்திகன் அந்த பையனை அனுமதித்தான். உடனே அந்த பையனும் அந்த மேடையிலே ஏறி எதுவும் பேசாமல் தன் கையிலே வைத்திருந்த ஒரு ஆரஞ்சு பழத்தின் தோலை உரித்து சாப்பிடத் துவங்கினான். ஒரு சுளையை அவன் சாப்பிட்டு, ஆஹா, என்ன சுவையாக இருக்கிறது, என்ன இனிமையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு 2ஆம் சுளையும் சாப்பிட்டான். 3ஆம் சுளையும் சாப்பிட்டான். சாப்பிடும் பொழுதெல்லாம் ஆஹா, ஓஹோ, பேஸ் பிரமாதம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். நாத்திக தலைவனுக்கு கோபம் வந்து விட்டது. என்ற டே சின்ன பயல, பொடி பயல, ஆரஞ்சு பழத்தை நீ சாப்பிட்ற, டேஸ்ட்டாக இருக்குன்னு எங்கிட்ட சொல்கிறிய, நான் சாப்பிட்டா தாண்டா அது டேஸ்ட்டு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சிறு பையன், அதான் ஏன் நான் சொல்ல வந்தேன், நீங்கள் நிறைய புத்தகங்களையும் காவியங்களையும் கடவுள் மறுப்பு புத்தகங்களையும் படிக்கலாம், ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் தனிப்பட்ட முறையிலே ருசித்து ரசித்து பார்க்க வேண்டும். அவரை நேசிக்க வேண்டும். உங்கள் இதயத்திலே அவரை பூசிக்க வேண்டும். அவருடைய அன்பை யாசிக்க வேண்டும்.
கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அந்த மகன் சின்ன பிள்ளையாண்டுன்னு சொன்ன பொழுது அந்த அரங்கமே கைத்தட்டலிலே அதிர்ந்தது என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, அவருடைய தெய்வீக பராமரிப்புத்தினாலே சகல ஜீவராசிகளும் போஷிக்கப்படுகிறது. கல்லுக்குள் தேரையை வைத்து தேரைக்கும் உணவை கொடுப்பது யார்? சிப்புக்குள் முத்தை வைத்து அந்த முத்துக்கும் ஜீவனை கொடுப்பது யார்? அந்த முத்தை பராமரிப்பது யார்? கர்த்தர் தானே. அதனாலே ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற ஆண்டவர், கல்லுக்குள் இருக்கிற தேரையை போஷிக்கிற கர்த்தர், சிப்புக்குள் இருக்கிற முத்தை பாதுகாக்கிற தேவன் கண்டிப்பாக உங்களையும் பராமரித்து வழிநடத்துவார். கலங்காதிருங்கள். உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை பராமரிக்கும்படி ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் நல்லவர். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிருபையை தரக்கூடியவர். தெய்வீக பராமரிப்பினாலே உங்களை போஷித்து வழிநடத்தக்கூடியவர். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து என்று சொன்னவுடன் கர்த்தர் கையிலே கத்தியும் கபடாவையும் வைத்துக்கொண்டு, பயங்கரமான மீசையை வைத்துக்கொண்டு எனக்கு பயப்படு என்று சொல்லி மிரட்டுகிறார் என்று சொல்லுகிறீர்களா? இல்லை இல்லை. சாந்த சொருவி, அன்பின் தெய்வம், கருணையின் வடிவம். கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் அவர் மேல் அன்பாயிருந்து, நம்பிக்கையாயிருந்து, அவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்குவது தான் கர்த்தருக்கு பயப்படுவது. பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுவது என்று சொன்னால் அவரை துதித்து ஆராதிப்பது அப்படின்னு பொருள். அவருடைய சமூகத்தை விட்டு ஒழிந்து ஓடுவது அல்ல. கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியோடு கடந்து வந்து கர்த்தரை துதிப்பது, ஆராதிப்பது, தேவனுடைய சமூகத்திலே ஒன்றாய் இணைந்திருப்பது. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு குறைவும் கிடையாது. உலக மக்கள் 1000 குறைகளில் இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு குறைவும் இல்லாமல் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.